ஹலோ மக்களே, வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நேற்று நடந்த எல்எஸ்ஜி வெர்சஸ் ஆர்சிபி மேட்ச் தான் பார்க்க போகிறோம். ஆனால் இப்படி ஒரு மேட்ச் நடக்கும்னு எதிர்பார்க்கல. ஒன் சைடடாகவே ஒரு டல்லாகவே போயிடுச்சு. ஸோ ஆப்வியஸ்லி ஆர்சிபி வந்து நல்ல பவுலிங் பண்ணாங்க, நல்ல ஃபீல்டிங். ஸோ பேட்டிங்கில் எனக்கு தெரிஞ்சு எல்எஸ்ஜியில் டாப் 4 யாருமே ஃபயர் ஆகலை. ஸோ ஃபார் 5 மேட்ச் முடிஞ்சிருக்கு. 5 மேட்ச்லுமே யாருமே ஃபயர் ஆன மாதிரி தெரில. மார்க்கரமுக்கு ஸ்டார்ட் கிடைக்குது, பட் அதை யூஸ் பண்ண தெரில. மிச்சல் மார்ஷ் ஒரு மேட்ச் ஆடினாங்க, இந்த மேட்ச்சுமே வந்து ஒரு ஸ்க்ராட்சியாக தான் ஆடினாங்க. நாட் அப் டு ஹிஸ் மார்க். ஸோ ஒரியிங் ஃபேக்டர் நிறையா இருக்குது எல்எஸ்ஜி பொறுத்த வரைக்கும் பேட்டிங் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து. எஸ், ஆப்வியஸ்லி பவுலிங் நல்லா போடுறாங்க, பிரின்ஸ் யாதவ் சூப்பராக போடுறாங்க. பட் இன்னொரு ஒரியிங் பாயிண்ட்னா திக்வேஷ் லீக்கிங் ரன்ஸ். ஸோ ஓவரால் எல்எஸ்டியில் வந்து பேட்டிங் வந்து ரொம்ப ஒரு பெரிய கன்சர்னாக இருக்குது. ஏன்னா டாப் 4 5 மேட்ச் ஆகியுமே யாரும் ஒருத்தர் கூட ஃபயர் அப் ஆகலை. ஸோ அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். அண்ட் பவுலிங் எஸ் ரீசனபிளாக போடுறாங்க. ஸோ ஷமி கோயிங் ஃபார் எக்ஸ்பென்சிவ் ஓவர், பட் பிரின்ஸ் யாதவ் நல்லா போடுறாங்க. திக்வேஷ் இந்த மேட்ச் செம்மடி வாங்கினார். ஸோ ஓவராலாக எல்எஸ்ஜிக்கு வந்து பேட்டிங் வந்து பெரிய கன்சர்ன் கோயிங் ஃபார்வர்டு. ஏன்னா இப்போது அடுத்து வர எல்லா மேட்சுமே ஒரு நாக் அவுட் மேட்ச் மாதிரி. ஸோ அதுலேருந்து எப்படி கோப்பப் பண்ணி வரப்போகிறாங்கன்னு தெரில. ஸோ வென் கம்ஸ் டு ஆர்சிபி பாயிண்ட் ஆஃப் வியூ, எல்லா பாக்ஸுமே செக் பண்ணிட்டாங்க, எல்லாமே டிக் ஆகிடுச்சு. பேட்டிங்காக இருக்கட்டும், பவுலிங்காக இருக்கட்டும், ஃபீல்டிங்காக இருக்கட்டும், எல்லாமே சூப்பர்பாக பண்ணாங்க. அண்ட் மெயினாக அவங்க பண்ண ஒரு நல்ல விஷயம், ஃபஸ்ட்டு 10 ஓவர்ஸ் பார்த்து ஆடிட்டு ஒரு 80 ரன்ஸ் வந்ததுக்கப்புறம் அடுத்த 80 ஆட் ரன்ஸ் வந்ததுக்கப்புறம் அடுத்த 5 ஓவருக்குள்ளே மேட்ச் முடிச்சிடணும் டு பூஸ்ட் அப் த நெட் ரன் ரேட். ஒரு 3 விக்கெட் 4 விக்கெட் போனாலுமே நெட் ரன் ரேட்டுக்காக ஆடி டாப் ஆஃப் த டேபிள் வந்துருக்காங்க. ஐ திங்க் தட் இஸ் அ வெரி குட் சைன் ஆஃப் ஆர்சிபி. ஸோ ஓவராலாக சூப்பரான மேட்ச்சு நடக்கும்னு பார்த்தோம், பட் கம்ப்ளீட்டாக அது ஒன் சைடட் கேமாகவே போயிடுச்சு. ஆர்சிபி தேர் ஐயிங் ஃபார் த டாப் 2 ஸ்பாட். எஸ், அப்படி தான் அவங்க ஆடணும். ஸோ அவங்களுக்கு இருக்கிற அவங்க பண்ண இந்த பர்ஃபார்மன்ஸ்க்கு அப்படி தான் அவங்க ஐ பண்ணணும். ஸோ எல்எஸ்ஜி, ஸோ அகெயின் தே நீட் குயிக்லி ரீக்ரூப் அண்ட் திங்க் அபவுட் த பெஸ்ட் காம்பினேஷன். அண்ட் டாப் 4 கண்டிப்பாக ஃபயர் அப் ஆகியே ஆகணும், இல்லைனா அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட் தான். So today is biggest game, I think so. Mumbai Indians versus Kings 11 Punjab. So மும்பை இந்தியன்ஸ்க்கு இது ஒரு மஸ்ட் வின் கேம் மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு கேம் இப்போது. ஸோ கண்டிப்பாக அவங்க வின் பண்ணி ஆகணும். ஸோ லாஸ்ட்டு மேட்ச்சில் என்னென்னலாம் மிஸ் பண்ணாங்களோ அதை குயிக்காக அனலைஸ் பண்ணி அதை சார்ட் அவுட் பண்ணி வந்தாகணும். ஏன்னா அவங்களுக்குமே டைம் கிடையாது இன்னும் ரீக்ரூப் பண்ணுறதுக்கு. டக்குன்னு அவங்க அந்த